அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக 13/4/2024 முதல் 20/4/2024 வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது உலகமே உங்களுடைய வளர்ச்சியை வியந்து பார்க்கக்கூடிய வகையில் பல மாறுதல்கள் நடைபெறுகின்றன. ஏனென்றால் ராசியின் அதிபதியுடன் இணைந்து சஞ்சரித்த செவ்வாய் 22ஆம் தேதி முதல் விலக இருக்கிறார். 16ஆம் தேதி முதல் புதன் வக்ர நிவர்த்தி பெற்று தனஸ்தானத்தில் வலுப்பெறுகிறார். சூரியன் 14ஆம் தேதி முதல் உச்சம் பெற்று 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார் என பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதால் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நல்ல வாய்ப்புகளும் இனிமையான செய்திகளையும் சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உருவாகி உள்ளது என்பதை கிரகநிலைகளின் அமைப்பு தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை எப்படி அமைகிறது, இந்த தேதிகளில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்ன என்று ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமாக சந்திரன் உச்ச பெயர்ச்சி, சூரியன் உச்ச பெயர்ச்சி, புதன் வக்ர நிவர்த்தி என அடுத்தடுத்து கிரகநிலைகளில் பல மாறுதல்கள் ஏற்படுகிறது. எனவே கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு அதில் இருந்து வெளிவருவதோடு காத்திருக்கும் மகிழ்ச்சியும் உலகமே உங்களை உயர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதீதமாக உண்டு. கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. 13ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்குமே சுக்கிரன் தனது உச்ச ராசியான மீன ராசியில் உச்சம் பெற்று மிக வலுவாக சஞ்சரிக்கிறார். எனவே கஷ்டத்தின் பிடியில் இருப்பவர்களுக்கு அந்த கஷ்டத்தில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல பொருளாதார ரீதியான வாய்ப்புகளையும் முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய பல சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்க போகிறார். இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது நவகிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடியவராகவும் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவராகவும் இருப்பவர் சுக்கிரன் மட்டும்தான். அப்படிப்பட்டவர் உச்சபட்ச பலத்துடன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட ஹிமாலய வெற்றியை பெறுவதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. மிக பெரிய அளவில் உலகமே வியந்து பார்க்கக்கூடிய வகையில் வளர்ச்சி இருக்கும். அது மட்டுமல்லாது 13ஆம் தேதி அன்று உச்சம் பெற்று மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க சந்திரன். அதற்கு பிறகு மீனம், கடகம், சிம்மம் என பல்வேறு ராசிகள்ல மாறி சஞ்சரித்தாலும் வாரத்தின் துவக்கத்தில் உச்சமும் இறுதியில் ஆட்சி பலமும் பெறப்போகிறார். எனவே இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவில் சுக்கிரனின் உச்சநிலை இருக்கும் போது சந்திரனும் உச்சம் பெற்று ஆட்சி பலம் பெறுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வளர்பறை சந்திரனாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறார். எனவே உங்களால் நம்ப முடியாத அளவிற்கு வியக்கத்தக்க வகையில நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது 14ஆம் தேதி முதல் சூரியனும் உச்சம் பெற்று குருவுடன் இணைந்து மேசராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலுவாக அமர்ந்திருக்கும் போது சூரியன் தனது உச்ச வீடான மேசராசியில் வலுவாக உச்சம் பெற்று 14ஆம் தேதி முதல் சஞ்சரிக்க போகிறார். எனவே ஆளுமையும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை சனி மற்றும் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சந்திரன், சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் உறுதிப்படுத்தக்கூடிய வேளையில் சூரியனும் குருவும் இணைந்து அதையே மிக வலுவாக உறுதிப்படுத்துகின்றன. இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாகவும் கிரக மாறுதலாகவும் பார்க்கப்படுகிறது. சூரியன் மற்றும் குருவின் இணைவு என்பது பல்வேறு வகையில முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன்களையும் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதோடு அனைத்து விதமான பணிகளிலும் புத்துணர்ச்சியுடனும் உத்வேகத்துடனும் சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல பல வாய்ப்புகள் குரு மற்றும் உச்சம் பெற்ற சூரியனின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது. அலைச்சல்கள் வெகுவளவில் குறையும், ஆரோக்கிய தொல்லைகளும் குறைந்து வாழ்வில் மகிழ்ச்சியும் ஆரோக்கியம் அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது. அது மட்டுமல்லாது ஆயுள்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் வலுவாக அமர்ந்திருக்கிறார். சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் முரண்பாடான கிரக சேர்க்கையாக அவருடன் செவ்வாய் இணைந்திருப்பது
சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட செவ்வாய் 98% மேல் கடந்து விட்டார். ஏனென்றால் ஏப்ரல் 22ஆம் தேதியிலிருந்து சனியை விட்டு விலகி மீன ராசியில் வலுவாக சஞ்சரிக்க போகிறார். எனவே அதற்கு முன்னதாக சனியுடன் இணைந்து சஞ்சரித்தாலும் நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மங்களகாரகன் மற்றும் ஆயுள்காரகனான சனியின் அமைப்பு காரணமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அதீதமாக இருக்கிறது. எனவே செவ்வாய் தனது சஞ்சார தூரத்தில் 95% மேல் கடந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல இனிமையான சுப நிகழ்வுகளை சிறப்பாக கையாளுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறை மற்றும் விவசாயத்துறையில அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவருந்து மகிழ்ச்சிக்கான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை பெறுவதற்கான யோகமும் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மீன ராசியிலும் மற்றொரு நிழல் கிரகமான கேது கன்னி ராசியிலும் சஞ்சரிக்கின்றன. நிழல் கிரகங்கள் இந்த தருணத்தில் பெரும்பாலும் தங்களுடைய தாக்கங்களை குறைத்து கொண்டு நல்ல பல நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பிற்கு மாறுகிறது. எனவே இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் மிகவும் வலுவாக வக்ர நிவர்த்தி பெறுகிறார். 14/4/2024 முதல் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. புதன் உச்சத்தில் சஞ்சரித்தாலும் வக்ர நிவர்த்தி பெறுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே உணர்ச்சி வசப்படுதல், முன்கோபம் போன்றவற்றை குறைத்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை வெளிப்படுத்துவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. நவ கிரகங்களின் அமைப்பு இப்படி இருக்க குடும்பம், உத்தியோகம், தொழில்துறை, பெண்மணிகள் என அனைவருக்கும் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக சூரியன் 3ஆம் இடமான தைரியஸ்தானம், வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பது குருவுடன் இணைந்திருப்பதால் பல்வேறு வகையான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். குடும்ப ரீதியாக முன்னேற்றத்திற்காக எடுக்கக்கூடிய எந்த பணியாக இருந்தாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக கும்பராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க குரு மற்றும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன். எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. வக்ரகதியில் வலுவிழந்து சஞ்சரித்து வந்த புதன் வக்ர நிவர்த்தி பெற்று 16ஆம் தேதி முதல் வலு பெறுகிறாருங்க. எனவே எந்த பணியை செய்தாலும் நேர்த்தியாகவும் அதன் தாக்கத்தை முழுமையாக அறிந்து செயல்படுவதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்க போகிறது. எனவே பல சிக்கல்கள், கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகுவதற்கான நல்ல பல சந்தர்ப்பம் உருவாகியுள்ளது. அது மட்டுமல்லாது மிக வலுவாக சுக்கிரன் தனஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் விலகக்கூடிய வகையில், கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகக்கூடிய வகையில் நல்ல பல புதிய வாய்ப்புகளை இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. ஆனால் அதே சமயம் அவருடன் ராகு இணைந்தும் அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும் இருப்பதால் சில எதிர்பாராத சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது தெளிவாக கும்பராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது. இது மட்டுமல்லாது ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் அவருடன் இணைந்து செவ்வாயும் சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அனைத்திலும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்பதை செவ்வாய் மற்றும் சனி இணைவு உறுதிப்படுத்துகிறது. 22ஆம் தேதிக்கு பிறகு ராசியின் அதிபதியை விட்டு செவ்வாய் விலகும் போது நல்ல மாறுதல் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதுவரை சற்று பொறுமையுடன் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்ளுங்கள். சந்திரன் இந்த வாரத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்று பின்னர் ஆட்சி பலமும் பெறுகிறார். எனவே திட்டமிட்டபடி அனைத்திலும் நல்ல காரிய வெற்றியை சந்திரன் உருவாக்கி கொடுப்பாருங்க கும்பராசிக்காரர்களுக்கு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உச்சத்திலும் குரு 3லும் இருப்பது பெண்மணிகளுக்கு வெற்றியை உரித்தாக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிட்டும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தெய்வமேற்றி வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள், சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கும்.